ஹாய் மக்களே வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸை தொடர்ந்து படிங்க. ஸோ ஏன் நான் வந்து இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன், டெய்லி வீடியோல நான் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ நம்மளுடைய வெப்சைட் பிளாக் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள போய் பாருங்க, உங்களுக்கு இப்படி கற்பதை ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏன் கரண்ட் அஃபேர்ஸ்னா, நீங்க குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், லாங்குவேஜ்ல தமிழ்லயே வந்து பாத்தீங்கன்னா சில கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம நார்மலா இதுக்கு முன்னாடி வந்து சிலபஸ்ல தனியா கொடுத்துருப்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டயத்துல ஒரு 10 கேள்வி கேட்பாங்க. ஆனா இப்ப வந்து ஒவ்வொரு டாபிக் கீழேயும், அதாவது ஜியோகிராஃபியா இருக்கட்டும், ஜிஎஸ்ல ஒவ்வொரு கீழேயும் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறாங்க. சயின்ஸ்லயும் கரண்ட் அஃபேர்ஸ், அண்ட் வந்து பாலிட்டியில, ஹிஸ்டரி, எல்லாத்துலயுமே. ஹிஸ்டரியில மட்டும் இருக்காது, சிலபஸ்ல இல்ல, பட் ஆனா வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த தொல்பொருள் ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 9 பேஸ் பண்ணி ஒரு சில கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இப்ப வேர்ல்டு லெவல்ல புத்திசம் சம்பந்தமா ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அது வச்சு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. இப்படி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. ஸோ அதனாலேயே வந்து இன்டராக்டிவா 2 வரி சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 10, அதாவது நேத்து செய்தித்தாள்ல வந்த தகவல்கள் எல்லாத்தையும் தொகுத்து இங்க நான் வந்து ஒரு 15 தகவலா கொடுத்திருப்பேன். இந்த 15 தகவல்ல இருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி நேற்றையது, இன்னைக்குதான் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, சாட்டர்டே ஏப்ரல் 11 உங்களுக்கு விழுந்திருக்கும். சோ இப்ப இது நேற்றைய தகவல். எப்பயுமே கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது ஒரு நாள் முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் தான் வரும். ஓகே, ஒரு நாள் கழிந்து தான் வரும். ஏன்னா நியூஸ் பேப்பர்ல வந்து இஷ்யூஸ் நான் இங்க கொடுத்திருக்கேன். இந்த பார்ட் என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் மட்டும் கொடுத்திருப்பேன். ஓகேங்களா? புதிய தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சோ அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு பாக்குற மாதிரி இருக்கும், யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் தப்பா கொடுத்து, நீங்க வந்து ஸ்டூடெண்டா இருக்கும்போது தப்பா கொடுத்தீங்கன்னா கூட அது வந்து பாத்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து என்ன விளக்கமோ அது வந்து கொடுக்கும். சோ அதே மாதிரி உங்களுடைய மதிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ நீங்க மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் நினைச்சீங்கன்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்ப தமிழகத்தின் புதிய தலைமை செயலராக யார் நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது எம் சாய்குமார். இப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நீங்க 15க்கு ஒரு கொஸ்டின் அடிச்சிட்டீங்க. சோ இப்படி வரும். யுஏஇ, அதாவது இங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சொல்லுவாங்க, ஐக்கிய அரபு அமீரகம், துபாய் இருக்கும்ல. சோ அது 10G இணைய சேவை எந்த ஸ்பெக்ட்ரம் பட்டையை பயன்படுத்துகிறது? சோ அது வந்து புதுசா 5.G இருக்கும், 2.4 இருக்கட்டும், இது ரெண்டுமே நம்ம பார்த்திருக்கோம். அப்ப மேபி இது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட்ல போட்டா கரெக்டா வருது. சோ ரைட். அடுத்தது இங்க பாருங்க, IEVP 2026 பிரதிநிதிகள் எத்தனை மாநிலங்களுக்கு பயணிப்பார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன தகவல் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சாதான் அடிக்க முடியும். சோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இந்த இதை படிங்க. இதை படிச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உள்ள போகும். ஓகேங்களா? சோ படிச்சதுக்கு அப்புறம் வந்து பிற்பாடு நீங்க உள்ளுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிய வந்துடும். ஓகேங்களா? 15 தகவல் தானே, 15 தகவல் ஈஸியா நீங்க படிக்கலாம். சின்ன சின்னதா ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன் பாருங்க. கீழே பாருங்க, உங்களுக்கு இப்ப IEVP அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோமா, அது இங்க இருக்கு பாருங்க. IEVPனா இந்திய தேர்தல் ஆணையம் 2026. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கேரளா, அஸ்ஸாம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு வந்து போறாங்க. ஏன்னா இங்கதான் தேர்தல் நடக்குது. சோ அதனால இப்ப தேசியம் சர்வதேச தேர்தல் பார்வையாளர் திட்டம், சர்வதேச அளவுல இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வதேச அளவுல தேர்தல் பார்வையாளர் திட்டம் வந்து வச்சிருக்காங்க. நாட் ஒன்லி நம்ம இந்தியா மட்டும் இல்ல, வெளிநாட்டிலயும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி தேர்தல் நடக்குது, என்ன மாதிரி. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஓட்டு இது இருக்குல்ல, இவிஎம் மிஷின், அது நம்ம நிறைய கண்ட்ரீஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம், கொடுக்குறோம். சோ இந்த மாதிரியான தகவலும் நம்ம வந்து இங்க கொடுத்துருக்கோம். சோ ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. இதை லிசன் பண்ணி இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிச்சதுக்கு அப்புறம் எங்க 5 வருமா, 5 ரைட். ஓகேங்களா? PHC, சோ உச்சி மாநாடு எந்த நகரத்தில் நடைபெற்றது. சோ இந்த மாதிரியான தகவல் எல்லாமே நீங்க வந்து டெஸ்ட் மாதிரி அடிச்சு பழகலாம். சோ இதுக்கு நம்ம கற்பதை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்டராக்டிவா நம்ம இதை பண்ணியிருக்கோம். இதை பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.